ஹாய் காஸ் திரும்பி எங்களோட கிளப் ஜெர்சி என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஎல் துண்டுலேயே சொல்லியிருந்தேன்னா அதாச்சும் எங்களோட விளையாட்டு வருஷ விளையாட்டு போட்டிக்கான நாள் ஒன்று வருண்டு அந்த நாள் சொல்ல போனால் இன்றைக்கு தான் அந்த நாள் இந்த நாள் ஸோ இப்போ நடந்து கொண்டு இருக்கி நம்ம இனி படத்திருந்த காய்ச்சி தெரியாமல் இனி ஃபுல்லாகவே இனி ஃபுல்லாகவே நம்மளோட விளையாட்டை போய் பார்ப்போம் அண்ட் நம்ம சேனலுக்கு யாரும் போய் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைக்கணும்டா சொல்லுங்கள் நம்ம திருப்தி பண்ணுவோம் ஸோ நான் இனி போய் நம்மளோட வீடியோ ஃபுல்லாக போய் பாருங்கள் இது வருஷ விளையாட்டு போட்டிக்கான மேது நம்ம அது நடத்தப்பட்ட விளையாட்டு போட்டி ஸோ நம்மளோட விளையாட்டு போட்டி எல்லாத்தையும் போய் ஃபுல்லாக போய் பாருங்கள் பாய் இடம்
போகிறதுக்கு. ஸோ இப்போ இங்கேருந்து அதே மாதிரி காவணம் சிலைக்கு முன்னால் போகணும். அதில் வச்சு திருப்பி ரிட்டர்ன் போட்டு கிராமத்துக்கு வரணும். கிராமத்தை வந்து நெக்ஸ்ட் வர தான் ஜெயிப்பாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது யார் ஜெயிப்பாண்டு. ஸோ வீடியோவில் சொல்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்கும். நான் விட மாட்டேன் எனக்கு ஒழுங்கா வைக் எடுத்துக்காது. நான் ஒருத்தா இவ்வளோ வாகனம் போகலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ எங்கள் அத்தா தான் ஃபஸ்ட்டாக போய்கொண்டிருக்கான். ஸோ இவன் ஜெயிப்பாண்ட ஒரு வேற நம்பிக்கையோட எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ செல்லடா ஸோ அத்தா 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 இது 2025ஆம் ஆண்டு சித்திரை கூட்டாளினை சிறப்பிக்கும் முகமாக ஈரான்குளம் சரவணா விளையாட்டுக் கழகத்தினர் நடாத்துகின்ற
முதல் முறையாக ஹெல்மெட்டை போட்டுட்டு நடைபயணம் ஓடுறான். கொஞ்சம் இருங்கடா ஓப்பாய் நீங்கள் குதிக்கடா. சரி ஓகே, நடைபயணம் ரவிக்கை நோக்கி. ஸோ ரவிக்கு எல்லாரையும் பிடிச்சி திடுறான். அவனே 2 பேரும் ஹெல்மெட்டை போட்டு ஓடுறான். நீ என்ன ப்ரோ உறக்குறேன்? கொஞ்சம் தூரம் இருக்கு அந்த இடம். ஸோ இப்போ நாங்கள் அந்த இடத்துல வரோம். எங்களுக்கு இந்த ஒரு கேமராமேன் எங்களை நோக்கி ஓடிடுறோம். சரியா? ஸோ தூரத்தை கண்டு எல்லாம் ஷாக் ஆகிடுறாங்க. வேறெல்லாம் தூரம் ஓட போகிறாங்க. சரி நான் கொஞ்சம் முன்னுக்கு போய் நிற்க. சரி ஓகே, முன்னுக்கு ஓடையில பின்னுக்கு ஓடுவோம். டே என்ன அவமானப்படுத்துறேன். ஆனால் நீங்கள் ஓடுறதெல்லாம் என்னையோட வைக்கல் பாருங்கண்ணா. இது ஓவர் டூ மச்டா. விளையாட்டு விழாவில் மாலை நிகழ்வுகள் தற்பொழுது உடனடியாக ஆரம்பித்து நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் அதோ ஒரு வீரர் நிறப்பாறையை அடித்தார். ஆனால் உடையவில்லை. நிலப்பாறையை அடித்தார், ஆனால் உடையவில்லை. 10 தொடக்கம் 16 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான மாமூலி காசு எடுக்கின்ற போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. எனவே தலைநடி சமர்ப்பித்த இடத்துக்கு தற்பொழுது மாமூலி காசு எடுப்பதற்கான மற்றொரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த போட்டியிலே சிறார்கள் மிகவும் முன்முறமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற சிறார்கள் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டு இறுதியாக அந்த மாமூலி காசு எடுப்பதற்காக போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இதோ மாவுதி வீரர்கள் ஊதிக்கொண்டிருக்கிறார்கள், ஊதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதோ ஒரு வீரர் காசை வாயால் எடுத்து செல்கின்றார். மற்றும் ஒரு வீரர் என வீரர்கள் அந்த காசினை எடுத்து சென்று விட்டார்கள். தற்பொழுது நிறைவேற்று முடிந்தது. ஆண் சிறார்களுக்கான நிறைவு பெற்று முடிந்தது. 6 பேர் கொண்ட குழுவாக சரவணா விளையாட்டு கழக உறுப்பினர் குபேரன் அவர்களிடம் தங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கயிறுத்தல் போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்ற போட்டியாளர்கள் 6 பேர் கொண்ட குழுவாக 2 குழுக்கள் பதிவு செய்கின்ற போதுதான் போட்டிகள் நடைபெறும். எனவே 6 பேர் கொண்ட குழுக்கள் தங்களது பெயர்களை குபேரன் அவர்களிடம் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு திருமணமாகாத என்பது பற்றிய கருத்து இல்லை. 6 பேர் கொண்ட குழுக்கள் பதிவு செய்யலாம். 6 பேர் கொண்ட குழுக்கள் பதிவு செய்யலாம். 6 பேர் கொண்ட குழு இரு குழு பதிவு செய்கின்ற போது அந்த போட்டியிலே கலந்து கொள்ளலாம் என்பதை அறிய தருகிறோம். என்பதை அறிய தருகின்றோம். அதோ ஊதுகின்றார்கள் சிறுமிகள், ஊதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதோ வெடித்து விட்டது. ஓடி சென்று அதே குழு வெற்றிவாகை
மலரை சூடி இருக்கின்றது அந்த கையெழுத்தல் போட்டியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வீரர்கள். அதோ மற்றொரு வீரர் விழுந்து விட்டார். இதோ வருகின்றார் மற்றொரு வீரர் சுற்றிக் கொண்டிருக்கின்றார். இந்த சுவாரஸ்யமிக்க முதல் போட்டியானது கடந்த நாடுகளில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தற்போது மிகவும் சுவாரஸ்யமாக இந்த போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது வீரர்கள் நெற்றியில் அந்த விக்கெட்டை வைத்து சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட அந்த சுற்றி சுற்றினாலே அவர்கள் ஓடிக்கொண்டு மற்ற வீரரை அதோ இருவர் விழுந்து விட்டார்கள். அதோ இருவர் விழுந்து விட்டார்கள். மற்றொரு வீரர் வந்து அந்த விக்கெட்டினை நெற்றியில் வைத்து சுற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ மற்ற வீரர்கள் வருகின்றார்கள். சுவாரஸ்யமாக இந்த போட்டியில் நடைபெற்று சுவாரஸ்யமாக நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே மிகவும் வேகமாக ஒரு வீரர் அங்கே பார்வையாளர்களின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறார். அது ஒரு வீரர் அமைத்து விட்டார். அந்த வீரர் அது அந்த விளையாட்டினுடைய அதுதான் விக்கெட்டை சுற்றுகின்ற போது அவர்களுக்கு எங்கே போகின்றோம் என்பது தெரியாமல் போய்விடும். தற்பொழுது உடனடியாக பிறகு வேண்டும் இடத்துக்கு விரைவாக கேட்டுக்கொள்கின்றோம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது கிரான்குளம் சரவணா விளையாட்டுக் கழகத்தினர் நாடாளுமன்ற 2025 சித்திரை புத்தாண்டிலே சிறப்பிக்கும் போட்டிகளை நடத்தி கொண்டிருப்பது சாரன் ஓட்ட போட்டி. தாங்கள் போட்டிருக்கின்ற அந்த சாரன் திருப்பி வரும் வரை அதே போன்று இருக்க வேண்டும் என்பதை அறிய தருகின்றோம். சாரன் உயரக்கூடாது, சாரன் உயரக்கூடாது என்பதை சாரன் உயரக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் அறிய தருகின்றோம். சாரன் உயராது அந்த போட்டியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதை அறிய தருகின்றோம். நிறைவு பெற்றிருப்பது ஜினோஜிதன் அவர்களுக்கான பரிசு இதோ வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஜினோஜிதன் அவர்களுக்கான பரிசு இதோ வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறுமுனையிலே சாரல் ஓட்ட போட்டி நடக்கிறது. மறுமுனையிலே சாரல் ஓட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நன்றிகள். தொடர்ச்சியாக அந்த போட்டியிலிருந்து விலக்கப்படுவார். இறுதி வரை யார் அந்த பங்குரை வைத்திருக்கிறார்களோ அவர்களை போட்டியில் அண்ணா கைஸ் அண்ணா ஆண்களுக்கான கைவிடுதல் இரண்டாம் சுற்றிலும் அவர் விரைகின்றார் உடைப்பாரா இல்லையா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடைப்பாரா இல்லையா என்று பார்ப்போம்.
அவர் அந்த எல்லையை தாண்டியதால் அவர் போட்டியிலிருந்து விலக்கப்படுகின்றார். அவர் எல்லையை பெண்களுக்கான தலையணை அடி சமர் உடனடியாக ஆரம்பித்து நடைபெற இருக்கின்றது. அந்த விதிமுறைகளை சரியாக பின்பற்றி அது மறுமுனையில் கிரிக்கெட் போட்டி உடனடியாக ஆரம்பித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதோ மிகவும் விறுவிறுப்பாக பெண்கள் கிடுகை கிட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். யார் வெற்றி பெறுவார் என்பது தெரியவில்லை. ஆனால் மிகவும் விறுவிறுப்பாக அந்த கிரிக்கெட் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதோ மறுமுனையில் பெண்களுக்கான தலையணை அடி போட்டி நடைபெற இருக்கின்றது. இந்த பெண்களுக்கான தலையணை அடி சமருக்காக நடுவராக கனிவரன் அண்ணா அவர்களை கலந்து கொள்வார்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கலந்து கொண்டு இந்த போட்டியில் தீர்ப்பாளராக தீர்ப்பிட்டு கேட்டுக்கொண்டோம். இந்த இரண்டு பெண்களும் தலையணை அடிக்க தயாராகி போது மற்றொரு பெண்மணி அதுவும் விளைந்திருக்கிறார். எனவே இந்த மூன்று பெண்மணிகளும் இந்த போட்டியிலே இந்த போட்டி நடைபெறுவதற்கு மூன்று பெண்களுக்கான போட்டி நடைபெற்று முடிவதற்கு முன்னர் யாராவது வருகின்றனர் அவர்கள் போட்டியில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் யாராவது வந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதோ ஒரு பெண்மணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 5 பெண்மணிகள் இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்மணி விரைந்து செல்கிறார். அடுத்த யாரு என்று பார்ப்போம். ஒரு பெண்மணி அந்த கிரிக்கெட்டினை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதோ 3 வீரர்கள் தங்களது ஒருமித்த செயல்பாட்டினால் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதனை மாற்றி 3 வீரர்கள் அந்த பொலிசியை உடனடியாக ஆரம்பித்து நடைபெற இருப்பது பெண்களுக்கான சங்கீத கல்வி போட்டி. பெண்களுக்கான விளையாட்டு சமர் என்பதால் உங்களையும் இந்த நிகழ்வுக்கு நண்பர்களாக அழைக்கின்றோம். பெண் கிராம உத்தியோகத்தர்களை இந்த தலையணை அடி சமருக்கு நடுவர்களாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். மறுமுறையிலே அடித்தார் நிரப்பானை உடையவில்லை, அடித்தார் நிரப்பானை உடையவில்லை. அவன் அடிச்சிருப்பான். இவளுக்கு கத்தான் அடிக்காம இருக்கான். அரவாசி அடிக்க போறோம் உங்களால. தயவு செய்து தயவு செய்து
வீரர்களுக்கு இடையூறு வழங்காமல் மைதானத்தின் மத்தியிலே நிற்கின்ற அந்த அன்பர்கள் தற்பொழுது பெண்களுக்கான தலைநடி சமர் இதோ ஆரம்பித்திருக்கிறது. இவர்கள் மிகவும் சுவாரஸ்யம் இதோ மறுமுறையில் பெண்களுக்கான தலைநடி சமர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழுப்பு நிறம் வருகின்ற வீரர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மறுமுறையில் அங்கு நிறத்தாரை இருக்கின்ற வீரர் நிறத்தாரை இறப்பதற்காக விரைந்து கொண்டிருக்கிறார். அடித்தார், ஆனால் அடிபடவில்லை. அடி உடனடியாக ஆரம்பித்து நடைபெற இருப்பது வாடா வா வா மாவூதி மைக் பக்கம் தலைநடி சபர் போட்டியிலே போட்டியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் இந்த போட்டியிலிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைநடி போட்டியிலே நடைபெற இருப்பது ஆண்களுக்கான மாவூதி காசெடுக்கின்ற போட்டி. இல்லையா அடிப்பாரா இல்லையா? அடித்தார், ஆனால் அடிபடவில்லை. பாறை தள்ளி இருந்ததால் அவரால் அடிக்க முடியாமல் போய்விட்டது. அவரின்